This conference will now be recorded. Yeah, in today's session, we're going to see about the Snowflake supported cloud regions. In Snowflake, we can host in any other regions. The data is geographically stored. ஓகே உங்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எங்கெங்கெல்லாம் வந்து அமேசான் வெப் சீரிஸுக்கு ப்ளஸ் வந்து ஜிசிபிக்கு ஆஸ் வெல் அஸ் அஷூருக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து டேட்டா சென்டர்ஸ் இருக்கோ நீங்க என்ன பண்ணலாம்னா டேட்டா வந்து அங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜியோகிராஃபிகலி ஸ்டோர்ட் அக்ராஸ் ரீஜனல், நேஷனல், இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, these are the supported regions you can able to see. It's a in geographic segments you can see North and South America, Europe and Middle East and Asia Pacific. ஓகேங்களா, இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜியோகிராஃபிக் ரீஜன் காமிச்சிருக்கோம். இதுல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். we have multiple என்ன இருக்கும் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். நீங்க அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க டேட்டா வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, Snowflake is nothing but a self-managed service. Everything taken care by the Snowflake. They will install your softwares, everything they will do by using a federated login. Federated login அப்படின்னா நீங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல, கிளிக் பண்ணா லாகின் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். தட்ஸ் கால் ஃபெடரேட்டட் லாகின் சொல்லுவாங்க. பிகாஸ் வி ஹேவ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஒரு வாட்டியும் ஒரு அப்ளிகேஷனும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சுக்க தேவையில்ல. நீங்க எஸ்எஸ்ஓ கொடுத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சைன் ஆன் சொல்லுவாங்க. ஸோ மீன்ஸ் சிங்கிள் சைன் ஆன் கிளிக் பண்ணா உள்ள போயிடும். ஓகேங்களா, நோ நீட் டு ப்ரொவைட் எனி credentials to log into the account. Okay, as a user you have to just log in and then you can type your complex queries. These are the geographic segments and then come one by one. North and South America பாத்தீங்கன்னா like we have various US West US 2 இருக்கு, US West 2 இருக்கு, US government. ஓகேங்களா, கவர்மெண்ட் டேட்டாஸ் லைக் உங்களோட ஆதார் டேட்டாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஎஸ் கவர்மெண்ட் டேட்டாஸ்லாம் பாத்தீங்கன்னா அவன் தனியா ஒரு டேட்டா செட் வச்சிருப்பான். அவன் டேட்டாஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபெட் ரேம்ப் இருக்கும். கவர்மெண்ட் டேட்டாஸ்லாம் இல்லை அவன் டேட்டா சென்டர் வச்சிருப்பான். ஓகேங்களா, இது மாதிரி வந்து மல்டிபிள் ரீஜன்ஸ் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்னோஃப்ளேக் வந்து அந்த ரீஜன்ல ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் எஸ்ஏ ஈஸ்ட் ஒன். ஓகே, நவ் வாட் ஆர் யூ ஆர் சீயிங் இஸ் கிளவுட் ரீஜன் ஐடி. இது பேர் என்ன தெரியுமா? கிளவுட் ரீஜன் ஐடி. இதெல்லாம் ஒரு ரீஜன் ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அங்க நேம்ஸ் கொடுத்துருப்போம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, just to go back, yeah, in North and South America these are the cloud region ID. You can see like Amazon web service பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், போஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து only for North and South America regions. நீங்க ஒரு ரீஜனுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டே வரலாம். ஜிசி பாத்தீங்கன்னா only two regions you can support, Central 1 and East 4. In Azure you can use West US 2, Washington, லோவா, டெக்சாஸ். இது மாதிரி எங்க வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க ஸ்னோஃப்ளேக் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்பவுமே சொல்றேன், நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்களோ நியர்பை டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் வில் பி வெரி லெஸ். நான் இங்க இருந்துட்டு டொரண்டோல போய் நான் வந்து என்னோட ஸ்னோஃப்ளேக் நான் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியர்பை ரீஜன்ஸ்ல. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிரைஸ் வைஸ்ல காஸ்ட் கம்மியாகும். ஓகேங்களா, திஸ் கோயிங் டு பி தி யூஎஸ் ரீஜன்ஸ். பப்ளிக் செக்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட், கமர்ஷியல் கவர்மெண்ட் அண்ட் விர்ஜீனியா இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன கொடுக்கணும்னா கிளவுட் ரீஜன் ஐடிஸ் இருக்கும். நீங்க வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து நீங்க என்ன பாத்துக்கலாம். ஓகே, யூ கேன் டேக் தி கிளவுட் ரீஜன் ஐடி அண்ட் தென் யூ கேன் நோ தி வாட்ஸ் தி கிளவுட் ரீஜன். ஓகே, ஆனா என்னென்ன ஒர்க்லோட்ஸ் ஒர்க் பண்ணணும் அதுவும் கொடுத்துருப்பான். அதுக்கு வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ், இன்ஃபார்மேஷன் சிஸ்டம்ஸ் இது மாதிரி வந்து ஒரு டிஃபென்ஸ் டேட்டாஸ் as well as பாத்தீங்கன்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் லைக் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணி வச்சிருப்பாங்க. பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அது ஃபுல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து யூஎஸ் கவர்மெண்ட் பெஸ்ட் ஒன். இதுக்கு உங்களால வந்து நீங்க இந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஒன்லி த கவர்மெண்ட் கேன் ஏபிள் டு ஹோஸ்ட் தேர் ஸ்னோஃப்ளேக் திங்ஸ் ஓவர் தேர். உங்களால பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து they are giving some regions over here. You can see யூரோப் மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல பாத்தீங்கன்னா யூ கேன் சி EU West 1, West 2 and then supported AWS platform, GCP and Azure பார்க்க முடியுது. Now come to the Asia Pacific regions. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா எங்க இருக்கு பாருங்க. இந்தியால பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, ஒன்னு பாத்தீங்கன்னா ஏபி சவுத் ஒன்னு இருக்கு, as well as சென்ட்ரல் ரீஜன் இருக்கு. ஓகேங்களா, we have two data centers. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, and then yeah,
and then supported AWS regions, and then Azure regions, okay, and then region time zone for support, ஓகேங்களா. சப்போர்ட் என்னென்ன சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ரீஜனுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டைமிங்ஸ் will change ஆகும். Okay, this is going to the cloud regions. Now come to the editions. Snowflakeல என்னென்ன editions இருக்கு பார்க்க போறோம், ஓகேங்களா. Snowflake வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் எடிஷன்ஸ் சப்போர்ட் பண்ண போகுது. we going to support the multiple editions. உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன ஃபிட் ஆகுமோ for specific requirements you have to choose that edition. Okay, if you are having a enterprise, you want to store all the data sets like management data, automation data, marketing data, sales data, இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா டேட்டா நீங்க வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு சூஸ் எடிஷன் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு எடிஷன் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் சம் சேஞ்சஸ் இருக்கும், ஓகே. நவ ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு எடிஷன்ல இருந்து ஒரு எடிஷன் போகும்போது இந்த பேசிக் எடிஷன் என்ன ஃபீச்சர் இருந்ததோ அந்த ஃபீச்சர்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் எடிஷன்லயே இருக்கும். இஃப் யூ கோயிங் ஃபார் மோர் அட்வான்ஸ் எடிஷன் என்ன இருந்ததோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மோர் அட்வான்ஸ் எடிஷன்ல இருக்கும். ஒரு எடிஷன்ல இருந்து ஒரு எடிஷன் பில்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதனால வந்து இஃப் யூ ஆர் டூயிங் எனி ஹையர் வெர்ஷன் அதுல எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்ததோ எல்லா பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வெர்ஷன்லயும் இருக்கும், ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் எடிஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன் டிமாண்ட், ஓகேங்களா. ஆன் டிமாண்ட் மீன்ஸ் லைக் whenever you need you can change your editions and then you can start building your cloud data warehouse. It's on demand and then you have to buy the license pay வாங்கணும். நீங்க வாங்கிட்டு என்ன பண்ணணும் on demand basis நீங்க editions என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Now come to the editions. What are the editions we have in Snowflake? One is standard edition, second one is enterprise edition, third one is the business critical edition. Standard edition பாத்தீங்கன்னா you will going to have offer here full and unlimited access of all of the Snowflake features. The standardல பாத்தீங்கன்னா எல்லா features இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ராங் பேலன்ஸ் இருக்கும், featuresக்கும் சப்போர்ட் காஸ்ட்க்கும், ஓகேங்களா. பேலன்ஸ்டா இருக்கும், காஸ்ட் வைஸ் கம்மியாவும் இருக்கும், features இருக்கும் as well as level of support இருக்கும், ஓகேங்களா. From the Snowflake team everyone for the standard edition, ஓகேங்களா. you are going to have the entire standard features of Snowflake. Now come to standard edition. Now come to the enterprise edition. In enterprise edition பாத்தீங்கன்னா ஒரு you have the large scale enterprise இருக்கு, உங்க பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அது டேட்டா எல்லாமே நீ மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா better go for enterprise edition. நீங்க கேட்கலாம் ஸ்டாண்டர்ட் எடிஷனோட ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா the enterprise edition built on the standard edition. நான் சொல்றது புரியுதா? ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லா எங்க இருக்கும் என்டர்பிரைஸ்லயும் இருக்கும். what are the features we have in standard edition? The same features will be available on the enterprise edition, okay. அதனால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்ப யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு என்டர்பிரைஸ் டேட்டாவை நீங்க வந்து வச்சுக்கணும். நான் வந்து என்னோட டேட்டா வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும், my data will be keep on growing. At that time I have to choose the enterprise edition. Third thing is come to the business critical edition. business critical edition. இந்த business critical edition என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா, enterprise sensitive data like mail ID, contact number, okay, and then some account number, bank account numbers, ஓகேங்களா. இது மாதிரிலாம் வந்து இருக்கு அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். PI டேட்டா சொல்லுவாங்க, PII சொல்லுவாங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, PII. I will show here. Open my notepad. Sometimes you have to maintain PII data. PII data என்ன அர்த்தம் அப்படின்னா personal identifiable information. Identifiable information என்னவா இருக்கலாம் பாத்தீங்கன்னா மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், இது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா PII வந்து டேட்டா சொல்லுவாங்க. இட்ஸ் a PII டேட்டா. இந்த டேட்டா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா. இதை வந்து எந்த வைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து இந்த PII டேட்டா வைக்கிறாங்க அப்படின்னா they will do the masking பண்ணுவாங்க. they will do masking. மாஸ்கிங்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபோன் நம்பர் இருக்கும், லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மாஸ்க் ஆயிருக்கும்.
இது மாதிரி தான் மாஸ்க் பண்ணி தான் வைக்கணும். PI டேட்டா பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா என்ன பண்ணணும், என்கிரிப்ட் பண்ணி தான் வைப்பாங்க. சில டைம் மாஸ்க் பண்ணி வைப்பாங்க. இது மாதிரி என்ன பண்ணணும், இந்த டேட்டா வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து PI டேட்டாவும் சேம் தான். நெக்ஸ்ட் PHI பார்க்க போறீங்க. PHI என்னன்னா பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். ஹெல்த்னா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் சிமிலர் டு PI, சிமிலர் டு PII, பர்சனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணணும், ரொம்ப செக்யூரா இது மாதிரி மாஸ்க் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா வந்து என்கிரிப்ட் பண்ணி வைக்கலாம். என்கிரிப்ட்னா சம்திங் யூ கேன் சேஞ்ச் த நம்பர் as லைக் திஸ் சம்வாட், இது மாதிரி என்கிரிப்ட் பண்ணி, ஆனா இதோட வேல்யூ வந்து இது வேல்யூவா இருக்கும், என்கிரிப்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, this going to the PHI data. இது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா, ஒரு என்டர்பிரைஸோட சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து PHI டேட்டாவா இருக்கு. PHI மீன்ஸ் பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ஆர் PI டேட்டா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்ப்ளை ஹை பார்க்கும், ஹை ட்ரஸ்ட் ரெகுலேஷன்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா, சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அது மாதிரி காலம்ஸ் வருது அப்படின்னா நீங்க மாஸ்க் பண்ணி வைக்கணும், இல்ல என்கிரிப்ட் பண்ணி வைக்கணும். அப்பதான் they will give the high trust CSF ரெகுலேஷனுக்குள்ள உங்களால வர முடியும். ஓகேங்களா, you want that data will be very very secure. Okay, no one can get to the PI data. For this kind of data you have to choose the business critical edition. In the business critical edition பாத்தீங்க அப்படின்னா there will be a more security and data protection features will be available when compared to standard and enterprise edition. business critical edition பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும், டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்கும். இன் கேஸ் என் டேட்டா பேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இன் கேஸ் வந்து ஏதாவது ஃபெயில் ஆகுதுன்னா கூட என்ன ஆகும் தெரியுமா, ஆட்டோமேட்டிக்கா வித்தின் லைக் 2 seconds or 3 seconds எனக்கு என்ன ஆயிடும், டேட்டா பேஸ் திருப்பியும் கிரியேட் ஆயிடும். அது மாதிரி ஃபெயில் பேக்கும் இது சப்போர்ட் இருக்கு. டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு நீங்க டேட்டா பேஸ் வேற ஒரிஜினல் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேட்டா ரெப்ளிகேஷன் இருக்கும்போது டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து இது ரோல் பேக் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா, ரோல் பேக் மீன்ஸ் அகைன் யூ கோயிங் டு கிரியேட் தி இன்ஸ்டன்ஸ் பண்ணிக்க போறீங்க. இது மாதிரி வந்து இந்த ஹை ட்ரஸ்ட் CSF ரெகுலேஷன்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க டேட்டாவை ப்ராப்பரா நீங்க மாஸ்க் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் they will give the ஹை ட்ரஸ்ட் CSF ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வெரி செக்யூரா இருக்கும். ஓகே, now the last one is going to be VPS. VPS என்ன அர்த்தம் அப்படின்னா virtual private snowflake. It's one of the highest level of security for organizations. நீங்க கேட்கலாம் சார், அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஓகேங்களா, பிசினஸ் ரெகுலேஷன் யார் போவாங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இது மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து they will go for the business critical edition போவாங்க. பேங்க் செக்டார்ஸ் ஓகேங்களா, அவங்க என்ன போவாங்க அப்படின்னா virtual private snowflake போவாங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கும். and then strict requirements for financial institutions and any other large enterprises that collect, analyze and share highly sensitive data. Very very secure data like total transactions, amounts, இது மாதிரி இருக்கு அப்படின்னா மார்டேஜ் லோன்ஸ் பத்தி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப செக்யூரா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு virtual private snowflake போவாங்க. VPS நீங்க கேட்கலாம் சார், நீங்க சொன்னீங்க பப்ளிக் கிளவுட்ல தான் ஹோஸ்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க, பிரைவேட் கிளவுட்ல வந்து ஹோஸ்ட் பண்ண சொன்னீங்க. ஆமா, பிரைவேட் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ண முடியாது. பட் this Snowflake is offering one edition, VPS edition கொடுக்குறாங்க. அவன் வந்து என்ன பண்ணான்னா நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ வந்து உனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா, இஃப் யூ ட்ரஸ்ட் அவர் ஆர்கனைசேஷன், அவர் SLAs, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ், just keep it the data in the VPS. It's one of the private Snowflake. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த VPSல ஒண்ணு என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை வேற ஒரு Snowflake அக்கௌண்ட்டுக்கு உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இட்ஸ் விர்ச்சுவல் அண்ட் பிரைவேட் as well. அதுதான் அட்வான்டேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் சார், நான் விர்ச்சுவல் VPSல இருக்கேன், VPS டேட்டாவை பிசிக்கு மூவ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா பிசிக்கு உங்களால மூவ் பண்ண முடியாது, பிசினஸ் கிரியேஷனை மூவ் பண்ண முடியாது. இட்ஸ் வில் பி ஐசோலேட்டட் because you can't share the data that what are the account you're creating. ஓகேங்களா, டேட்டா அதுக்குள்ள தான் இருக்குமே தவிர வேற எங்கேயுமே போகாது. That's why every financial organization will go for the VPS, virtual private snowflake. Okay, now I don't want to talk about the release வந்து பாத்தீங்கன்னா the management side. ஓகேங்களா, ரிலீஸ் வந்து அவங்க டிப்ளாய்மென்ட் சைக்கிள்ஸ் இருக்கும். இது ஸ்னோஃப்ளேக் டிப்ளாய்மென்ட் சைக்கிள்ஸ், இத பத்தி நம்ம தெரிஞ்சு ஏதோ பண்ண போறது இல்லை. லைக் வீக்லி ரிலீஸ் இருக்கு,
as well as patch release இருக்கு. Their releases, nothing to worry about the releases. As a developer, no need to consider these release types. அவங்க வந்து ஒரு வீக்குக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க, டிப்ளாய்மெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. Just come to the features. What are the features they are offering in the Snowflake? Okay, the first feature I going to explain is enhanced authentication. Enhanced authentication என்னன்னா single sign-on இருக்கும். Single sign-on என்ன தெரியுமா? No need to provide any username password. Just click பண்ணா ஆயிடும், உங்களுக்கு login ஆயிடும். That's called federated authentication அப்படி சொல்லுவாங்க. Federated authentication என்ன அர்த்தம் அப்படின்னா no need to provide any username password because we have multiple accounts in Snowflake. ஒரு வாட்டி போய் username password டைப் பண்ண முடியாது. It will be a hectic for every developers. So they will click பண்ண உள்ள போறாங்க. That's called single sign on சொல்லுவாங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பாத்தீங்கன்னா யூ கோயிங் டு ஹேவ் த ஒரு லாகின் பண்ணி உள்ள போயிடுவீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஆத்தென்டிகேஷன் கேட்கும், அதை கொடுத்து உள்ள போவீங்க. இது மாதிரி என்ன பண்ணலாம்னா உங்க செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கீப் த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் as well. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா OAuth இருக்கு, ஓகேங்களா. ஆத்தென்டிகேஷன் OAuth ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கும், அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், Snowflake செட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஆவும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, these are the features available in the Snowflake. And then I already said to you the data, whatever data you're storing, right, you can store across in various geographical regions. உங்க இந்தியால டேட்டா என்ன பண்ணலாம், you can move to Australia என்ன வச்சுக்கலாம், டேட்டா வச்சுக்கலாம். ஓகே, it's geographically you can data is located. And then you can communicate between client and servers through TLS னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து communicate பண்ணிக்கலாம். Okay, and then you can keep the data in S3 bucket, Azure blob storage and GCS. அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா டேட்டா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஐசோலேட் பண்ணி வைக்கலாம், ஐசோலேட் பண்ணி தனித்தனியா வச்சுக்கலாம், டேட்டா வச்சுக்கலாம் ஃபார் லோடிங் அன்லோடிங் பர்பஸ்க்கு. ஓகே, அண்ட் தென் டேட்டா என்கிரிப்ஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா, whenever keeping the data you can keep those data in encryption format. And then Snowflake supports time travel. Time travel na 1 day க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 7 days முன்னாடி என்ன எப்படி இருந்தது, 90 days முன்னாடி எப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். ஆனா ஸ்டாண்ட் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா time interval only for 1 day. If you are using standard edition, time travel will be 1 day. If you are using enterprise edition, there will be a 90 days of time travel will be allowed. 90 days of time travel will be allowed. ஓகேங்களா, உங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நீங்க பார்க்கணும், 90 days முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா நீங்க Snowflake டைம் டிராவல் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு 90 days, ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கு 1 day டைம் டிராவல் இருக்கு. அண்ட் தென் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க டைம் டிராவல் பண்ணி உங்க டேட்டாவை க்ளோன் பண்ணிக்கலாம். யூ கேன் ரீஸ்டோர் இட், லைக் டேபிள்ஸ் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், schemas, tables, everything you can able to clone as well as you can able to restore as well. And then Snowflake failsafe, it's very important feature. The Snowflake failsafe அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இது நார்மலா பாத்தீங்கன்னா 7 days கொடுக்குறாங்க உங்களுக்கு. If any disaster recovery happens, flood வருது, அந்த டேட்டா சென்டர் ஃபுல்லா ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டேட்டாவை 7 days முன்னாடி அந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லா என்ன பண்ணலாம், நீ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆல் கைண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் காலம் லெவல் செக்யூரிட்டி. காலம் லெவல் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு காலத்துக்கும் மாஸ்கிங் அப்ளை பண்ணலாம். காலம்ஸ் வியூஸ் இருந்ததுன்னா கூட என்ன பண்ணலாம், நீங்க அந்த வியூஸுக்கும் நீங்க மாஸ்கிங் அப்ளை பண்ணலாம். விச் எவர் யூ ஹேவ் த PHI டேட்டா ஆர் PI டேட்டா, யூ கேன் அப்ளை த மாஸ்கிங் டு த பர்டிகுலர் காலம்ஸ். அண்ட் தென் ரோல் லெவல் செக்யூரிட்டி இங்க இருக்கு. ஓகேங்களா, ரோல் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோக்கு வந்து ஆக்சஸ் ஆகணும், அது வந்து ஆரக்கிள கிடையாது, இங்க இருக்கு. ரோல் லெவல் செக்யூரிட்டி இருக்கு, தேவை வைக்கணும்னா அந்த பாலிசி படி என்ன பண்ணிக்கலாம், டேபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோல் லெவல் செக்யூரிட்டி ஃபீச்சரும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் டேகிங். ஆப்ஜெக்ட் டேகிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டேபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேக் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து 2000 டேட்டா, இதெல்லாம் 1995 டேட்டா சொல்லிட்டு நம்ம டேக் பண்ணி வைக்கலாம். அந்த டேக் வச்சு நீங்க கொரி பண்ணீங்க அப்படின்னா அந்த சென்சிட்டிவிட்டி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வந்துடலாம். யூ கேன் டூ த ஆப்ஜெக்ட் டேகிங் as well. டேபிள்ஸ் டேக் பண்ணலாம், வியூஸ் டேக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணலாம், டேக் பண்ணது நீங்க பார்க்கணும்னாலும் ஆப்ஜெக்ட் டேக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, தீஸ் ஆர் த ஃபியூச்சர்ஸ். இந்த ஒரு ஃபியூச்சரும் என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து
பார்க்க போறோம் இந்த லேட்டர் பார்ட்ல. ஓகேங்களா? I am just giving the nutshell, like these are the features available in the Snowflake. This conference will now be recorded. Now, today's session, when you are trying to do some DML operations or DDLs or doing some complex queries, first thing you have to create a virtual warehouse. Everyone knows what is virtual warehouse. Okay, virtual warehouse having the own CPU இருக்கும். ஓகேங்களா? இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும், ப்ராசஸிங் பண்றதுக்கு மட்டும்தான். உங்களோட டிஸ்க்ல வந்து டேட்டாவை ரீட் பண்ணி சம் ஜாயின்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் சர்வீஸ்ல ஸ்னோ சைட்டு கொடுக்கறது பேர் தான் இந்த விர்ச்சுவல் வேர்ஹவுஸோட வேலை. ஓகேங்களா? இட் வில் பி அ மல்டி கிளஸ்டர்டு விர்ச்சுவல் வேர்ஹவுஸா இருக்கலாம் ஆர் எ சிங்கிள் விர்ச்சுவல் வேர்ஹவுஸா இருக்கலாம். இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு டு, just go to the virtual warehouse, இந்த பேஜுக்கு போயிடுங்க. create warehouse இருக்கு. போறீங்கன்னா first thing you have to create a warehouse. They have given the syntax for you. Create or replace warehouse if not exist name கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் syntax. இந்த syntax நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகே, now நான் இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை இங்க டிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த சின்டாக்ஸ் நம்ம இங்கேயும் பார்க்க போறோம் பிளஸ் இங்கேயும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் வேர்ஹவுஸ் கொடுங்க. இஃப் நாட் எக்ஸிஸ்ட்னா இந்த நேம்ல இருக்கிற இந்த நேம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, மை சம்திங் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா இட்ஸ் கோயிங் டு பி வேர்ஹவுஸ் அண்டர்ஸ்கோர் dev. இதுதான் என்னோட வேர்ஹவுஸ் நேம். இந்த வேர்ஹவுஸ் நேம் வந்து ஆல்ரெடி இல்ல அப்படின்னா இஃப் நாட் எக்ஸிஸ்ட் முன்னாடி கிரியேட் பண்ணல அப்படின்னா எனக்கு வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணு. இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. கிரியேட் வேர்ஹவுஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் ஜஸ்ட் கிரியேட் வேர்ஹவுஸ். எக்ஸிஸ்ட் ஆனது என்ன பண்ணாத, இட் வில் த்ரோ தி எரர். ஆல்ரெடி இந்த வேர்ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க திருப்பி கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இட் வில் த்ரோ தி எரர். இஃப் நாட் எக்ஸிஸ்ட் வில் கிரியேட் வேர்ஹவுஸ். ஓகே, நவ you have to use a with னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். எதுக்காக with னு யூஸ் பண்றாங்க அப்படின்னா you have to provide various optional parameters. நீங்க தராம இருக்கும் இதெல்லாம் ஆப்ஷனல் parameters. warehouse type னா என்ன, warehouse size னா என்ன, maximum cluster count னா என்ன, minimum cluster count னா என்ன, இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க, நீங்களே தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்டேஷன் they won't give the examples, they will give only syntax and then they will give like a piece of information. Now வித்ன்றது என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கீழ கொடுத்திருக்காங்க. இது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஆனா இதுல இந்த வேர்ஹவுஸ் டைப் மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்னா வேர்ஹவுஸ் டைப் வேர்ஹவுஸ் சைஸ் மட்டும் தான் மேட்ரி 1. சாரி, வேர்ஹவுஸ் டைப் வேர்ஹவுஸ் சைஸ் இது மட்டும் தான் மேட்ரி 1. the remaining all are optional. நீங்க கேட்கலாம் சார் என்ன எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணணும் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க டைப்பும் சைஸும் கொடுத்தா போதும். இந்த ரிமைனிங்லாம் ஆப்ஷனல் திங்ஸ் தான், நீங்க கொடுத்தா கூட போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வித் கிளாஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க வந்து கொடுத்துருக்கேன். வேர்ஹவுஸ் டைப், வேர்ஹவுஸ் சைஸ், மேக்ஸிமம் கிளஸ்டர் கவுண்ட், மினிமம் கிளஸ்டர் கவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா warehouse type பார்க்க போறோம். Arif, first going to look at the warehouse type. Warehouse typeல பாத்தீங்கன்னா two types of types இருக்கு, already know. One is standard, another one is Snowpark optimized. எப்ப நீங்க ஸ்டாண்ட் போறோம் அப்படின்னா if you are doing some DDL operation or DML operations or loading unloading இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா just prefer the standard யூஸ் பண்ணுங்க. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா சூஸ் ஆகும். நீங்க கொடுக்கலாம் கூட என்ன ஆகும் உங்களுக்கு டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கும். எப்ப நீங்க Snowpark optimize நீங்க போனோம் அப்படின்னா if you are doing heavy memory of intensive applications like machine learning applications, data science ல பண்றீங்க, ஏதாவது பண்றீங்க, பெரிய லெவல்ல பண்றீங்க அப்படின்னா ரொம்ப மெமரி தேவைப்படுதுன்னா Snowpark optimized வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம் சார் அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து Snowpark optimized இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுலயும் இருக்கும். ஆனா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மெமரி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, மெமரி கம்மியா இருக்கும். பட் Snowpark வேற பாத்தீங்கன்னா மெமரி ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, நவ and then next one is
you have to choose the warehouse size. இப்போ பாத்தீங்கன்னா நான் பேர்ல காட்டுறேன். warehouse type என்ன யூஸ் பண்ணிருக்கேன் நான்? what I have used? Snowpark optimized. எப்போ snowpark optimized போறோம் நம்ம? when I have to go for snowpark optimized? Sir, whenever a large data, machine learning data. Not for large data, for memory intensive application. For memory intensive application, machine learning or data science, you have to use snowpark optimized. Second thing is warehouse size. Warehouse size pathina, it will come like a t-shirt size மாதிரி இருக்கும். X small, medium, large, X large, double X large, triple X large, X4 large, X5 large, X6 large. நீங்க கேட்கலாம் சார் இதெல்லாம் என்ன சார் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சைஸ் யூஸ் பண்ணும்போதும் உங்களோட CPU இருக்கு பாத்தீங்களா, CPU வந்து CPU பாத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் இருக்கும் உள்ள, அப்புறம் வந்து கிளஸ்டர்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, சிங்கிள் கிளஸ்டர் இருக்கலாம், டபுள் கிளஸ்டர் இருக்கலாம். இது மாதிரி சைஸ் வேரி ஆக ஒரு ரேம் சைஸும் உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமா இருக்கும். பிளஸ் சிபியோட கோர்ஸும் அதிகமா இருக்கும். Now I will come to this point later. ஓகேங்களா, இத பத்தி நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆக்சுவலா எக்ஸ் ஸ்மால் நான் என்ன, ஸ்மால் நான் என்ன, மீடியம் காட்ட போறேன். பட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டீடைல் பண்றதுக்கு லைக் கொரி பண்றதுக்கு ஸ்மால் ஆர் மீடியம் போதும். ஓகேங்களா, இஃப் யூ ஆர் டூயிங் வெரி ஹை காம்படிஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ் லார்ஜ், டபுள் எக்ஸ் லார்ஜ் தான் போகலாம். இதுல பாத்தீங்கன்னா X6 large வரையும் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா as we are using fatal edition up to the given for X4 large கொடுத்துருக்காங்க. X4 large தான் கொடுத்துருக்காங்க. X5 X6 எல்லாம் பாத்தீங்கன்னா like they are not given for the trial edition. And then இது வேற சைஸ் நம்ம புரிஞ்சிருச்சு. Next one we want to choose a max cluster count. Max cluster countனா உனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், Snowflake is scalable. ஸ்னோஃப்ளேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிள். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கிளஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வந்து நிறைய கொரி வந்து ரன் பண்றீங்க. ரன் பண்ணும்போது அந்த ஒரு கிளஸ்டர் என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், மேக்ஸ் கிளஸ்டர் கவுண்ட் பாத்தீங்கன்னா சம் வேல்யூ கொடுத்துடணும். டிஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துடணும். மினிமம் வேல்யூ 1 கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் அந்த கொரி நிறைய சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளஸ்டர் ரன் ஆகும். ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, அனதர் கிளஸ்டர் ரன் ஆகும். உங்களோட ஒர்க்லோட பொறுத்து இந்த கிளஸ்டர் அந்த மினிமம் கிளஸ்டர் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ தரணும், மேக்ஸிமம் வேல்யூ தரணும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளஸ்டர் கிரியேட் ஆகும், லோட் அதிகமா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அதுவே ஸ்கேல் ஆயிக்கும். Now I am going to discuss about the minimum cluster count right now. Come the parameters, they are shown here. Yeah, இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளஸ்டர் கவுண்ட் இருக்கு. மேக்ஸிமம் கிளஸ்டர் கவுண்ட் பாத்தீங்கன்னா நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி, வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 10 தான். The varied value is going to be 1 to 10. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, மேக்ஸ் கிளஸ்டர் கவுண்ட்ல 1 கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் தென் மினிமம் கிளஸ்டர் கவுண்ட் ஒரு கவுண்ட் இருக்கு, அங்க என்ன பண்ணுங்க, அதுவும் 1 to 10 தான். எப்பவுமே மினிமம் கிளஸ்டர் கவுண்ட் என்ன பண்ணுங்க, மினிமம் வேல்யூ கொடுங்க. மேக்ஸிமம் கிளஸ்டர் கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜ் வேல்யூ தாங்க. மினிமம் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ்ல வேல்யூ அதிகமா தாங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகும். நீங்க வந்து அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோ ஸ்கேல் மோட் எனேபிள் ஆகும். Now see here, minimum cluster count I kept as 1, max cluster count I kept as 5. If I giving complex workloads ஒரு 1000 queries சப்மிட் பண்றேன், அப்போ இனிஷியலா எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஒரு கிளஸ்டர்ல தான் எனக்கு என்ன ஆகும், ரன் ஆயிட்டு இருக்கும். விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளஸ்டர் ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஒர்க்கோட வந்துட்டு இருக்குன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா will tends to ஆட்டோ ஸ்கேல் என்ன ஆகும், 2 ஆகும். ஓகேங்களா, அப்புறம் 3 4 5 சொல்லிட்டு என்ன ஆகும்னா நீங்க மேக்ஸிமம் கொடுத்தீங்களோ ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகைன் 1 1 என்ன சொல்லு பார்க்கலாம், ஆட்டோ ஸ்கேல் வந்து எனேபிள் ஆகுமா ஆகாதா? அகைன் மினிமம் கிளஸ்டர் 1, மேக்ஸிமம் கிளஸ்டர் கவுண்ட் இஸ் 1. தமிழ் ஆகாது சார், ஆகாது. ஓகேங்களா, அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மினிமம் கிளஸ்டர் கவுண்ட் 1 கொடுங்க, மேக்ஸிமம் கிளஸ்டர் கவுண்ட் வந்து ஒரு 1 to 10 கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேல் மோட் போயிடும். ஆட்டோ ஸ்கேல் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் தி திங் தே ஆர் சேயிங் ஹியர். ஆனா டிஃபால்ட்டா 1 தரணுங்க. Some people should ask, sir, can I give 0? No, the default value is going to be 1 இருக்கலாம். மேக்ஸிமம் 1 வச்சுக்கலாம், மினிமம் 1 வச்சுக்கலாம். ஆனா வந்து ஆட்டோ ஸ்கேல் மோட் எனேபிள் ஆகாது. ஆட்டோ ஸ்கேல் மோட் எனேபிள் ஆகும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்,
மீடியம் கிளஸ்டர் ப்ராப்ளம் வேல்யூ கம்மியா இருக்கணும், மேக்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கும்னா உனக்கு வந்து என்ன ஆகும் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஐ கமிங் டு ஸ்கேலிங் பாலிசி. இங்க பாருங்க ஸ்கேலிங் பாலிசி இருக்கா? ஓகே, ஸ்கேலிங் பாலிசி என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து I'm going to discuss this thing very clearly. It's very important. Scaling policy we have two types. Standard னு ஒன்னு இருக்கு, economy னு ஒன்னு இருக்கு. ஓகே, இது என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு பாலிசி செட் பண்றீங்க. You are setting some policy ஸ்டார்ட் பண்றதுக்கு ஷட் டவுன் பண்றதுக்கு. வேலையை முடிச்சிச்சு, கொரியில ரன் பண்ணி முடிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கிளஸ்டர் வந்து என்ன ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும். Now R is submitting around 100 queries. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு கிளஸ்டர் வந்து என்ன ஆயிடும் ரன்னிங் ஸ்டேட்ல போகும். ஆஃப்டர் 10 seconds another cluster will start, another third cluster will start, like this 5 clusters keep on running. job workload முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், ஜாப் முடிஞ்சிச்சு. எனக்கு 5 clusters வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகி ஜாப் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், 5 வந்து 4, 4 ல இருந்து 3, 3 ல இருந்து 2, 2 ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும், 1 வரணும். Again 1 வந்து 300 seconds default wait பண்ணும். Again will go to the which mode, என்ன மோட் போகும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்னோஃப்ளேக்ல. ஆட்டோ ஸ்கேல் ஆகுமா? எங்க ஜாப் முடிஞ்சிச்சுங்க, 5 ல இருந்து 4 டவுன்கிரேட் ஆயிட்டு இருக்கு, 4 ல இருந்து 3, 3 ல இருந்து 2, 2 ல இருந்து 1 வந்துருச்சு. இப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் என்ன ஆகணும், anyone என்னங்க ஆகணும், 1. After 3 seconds, what will happen? Suspend ஆயிடும். delete When you're not 1 minute. See how I'm saying to you guys, like see the scaling policy. நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து workload வருது, 1 ல இருந்து 2, 2 ல இருந்து 3, 3 ல இருந்து 4, 4 ல இருந்து 5 ஆகுது. இப்போ வந்து ஜாப் முடிஞ்சிச்சு, முடிச்ச உடனே என்ன ஆகணும், 5 ல இருந்து 4, 4 ல இருந்து 3, 3 ல இருந்து 2 வரும், 1 வந்துரும். 1 வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா 300 seconds வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும் ஆக்சுவலா. அந்த 5 ல 4 சொல்ற மாதிரில இட்ஸ் பி ஷட் டவுன் ஆகும், ஷட் டவுன் ஆயிடும். ரைட், ஃபைனலா ஒரு கிளஸ்டர் மட்டும் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா 300 seconds கொரி ரன் ஆகல அப்படின்னா சஸ்பெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். தட்ஸ் வை we are setting some scaling policy. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஷட் டவுன் பண்றதுக்கும் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாலிசி செட் பண்றேன். அந்த பாலிசி பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஸ்டாண்ட் பாலிசி, another one is economy. Okay, now we're going to see the scaling policy very detailed. Just open the link. Yeah, now the first one is standard. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீ whenever you are submitting some query வந்து டைரக்டா வந்து virtual VS போகாது, queuing mechanismல இருக்கும். Because the same user can able to fire the 100 queries. அப்ப என்ன ஆகும்னா ஒரு கொரியும் queuing mechanismல இருக்கும், queuing mechanismல இருக்கும். ஓகேங்களா? இந்த queuing mechanismல இருக்கும்போது என்ன இருக்கும், ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களை வெயிட் பண்ண வைக்காது. மத்த 100 queries இருக்குன்னா எல்லா queriesயும் வெயிட் பண்ண வைக்காது. என்ன பண்ணும்னா அந்த ஒரு query ஒரு கிளஸ்டர் ஆயிட்டு இருக்கும், அடிஷனல் என்ன பண்ணும்னா another clusters கிரியேட் பண்ணும். இதால உங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். Now you can see here, after creating successive cluster, it will wait for 20 seconds. 20 seconds wait பண்ணும். சரிங்களா? 20 seconds wait பண்ணும். another cluster get ஆகும், another cluster get ஆகும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10 cluster இருக்குன்னா ஒரு கிளஸ்டர் வந்து 20 seconds எடுக்குது அடுத்த கிளஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு. அப்ப 10 cluster how much time will take? Nearly 200 seconds to start all the 10 clusters. கரெக்ட்டா? ஒரு கிளஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆயிட்டு நீங்க கியூல பாத்தீங்கன்னா ஆரிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 queries கொடுத்திருக்காரு. ஓகே, கொடுத்திருக்காரு. ஒரு கிளஸ்டர் பாத்தீங்கன்னா 10 queries வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா, ஸ்டார்ட் ஆகி முடிச்சிட்டு கியூல நிறைய query இருக்கு எனக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், 20 seconds கழிச்சு இன்னொரு கிளஸ்டர் அது என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும். and then அதுல ஒரு 10 queries ரன் ஆகும், அதுக்கும் இன்னும் லோட் இருக்கு, கியூல இருக்கு. திருப்பி என்ன பண்ணும், again will start the next cluster. இது மாதிரி 10 clusters வந்து எனக்கு வந்து கிரியேட் ரன்னிங் ஸ்டேட்ல வரணும் அப்படின்னா it will take how much time will take? Total of 200 seconds.
200 செகண்ட்ஸ் எடுக்கணும் அதான் கொடுத்துருக்கான் ஓகேங்களா இந்த ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் நீங்க எவ்வளவு கொரி வேணா ஃபயர் பண்ணியே அது வந்து நம்ம கியூல வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும் கிளஸ்டர் கிரியேட் பண்ணி எல்லா கொரிஸை எல்லா விர்ச்சுவல் வேரஸ் ரன் ட்ரை பண்ணணும் எல்லா விர்ச்சுவல் வேரஸ் ரன் ட்ரை பண்ணணும் நீ மேக்ஸ் லிமிட் செட் பண்ணியிருந்தா அப்படின்னா இஃப் யூ ஹவ் செட் த மேக்ஸ் லிமிட் ஐ கேன் ஷோ யூ if you set the max cluster count as 10 கொடுத்திருந்தீங்கன்னா அப்போ how much time will take Arif for this first one cluster will created it will wait for 20 seconds after that second cluster will create how much time will take for this எனக்கு 5 cluster என்ன ஆகணும்னா how much time will take 1 minute I'll take a pass Sir, 100 seconds, sir. yeah This conference will now be recorded. now on the time it's going to take around 100 seconds okay that's what they're saying here is it will take 100 seconds now it's again one is economy economy ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரொம்ப பாத்தீங்கன்னா லைக் those for example if you're going for flights ரொம்ப வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் எக்கானமின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து even though if you give max cluster create கொடுத்தாலும் max cluster count கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு new cluster create ஆகாது maximum workloads பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளஸ்டரே மோஸ்ட்லி பாத்துக்கும் in case அத முடியல மட்டும் என்ன பண்ணும் ரெண்டாவது கிளஸ்டர் கிரியேட் பண்ணும் ஓகேங்களா அத என்ன பண்றாங்க அப்படினா it will the enough query load to keep cluster busy for at least 6 minutes 6 minutes வரை என்ன பண்ணும் அந்த ஒரு கிளஸ்டர் அதால எவ்வளவு முடியுமோ அந்த ஒர்க்கோட பெர்ஃபார்ம் பண்ணும் அதனால முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணும் வேற ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அந்த ரிசோர்ஸை அலோகேட் பண்ணும் ஓகே திஸ் ஃபார் வேர் ஹவுஸ் ஸ்டார்டிங்க்கு சொல்ல புரிஞ்சதா வேர் ஹவுஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுவே டெலிட் பண்றதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 விர்ச்சுவல் வேர் ஹவுஸ் இருக்கு ஒரு விர்ச்சுவல் வேர் ஹவுஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு சரிங்களா அப்போ ரிமைனிங் 4 விர்ச்சுவல் வேர்ஸ் வந்து ரன் ஆக ஐட்ல இருக்கு அப்ப என்ன பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் வேர்ஸ் என்ன பண்ணனும்னா அந்த வர்க்லோட்ஸ் என்ன பண்ணனும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் it will inform to the metadata manager என்ன பண்ணுவா தெரியுமா அந்த வர்க்லோட வாங்கி மத்தவங்க பிரிச்சு கொடுத்துருவாரு கொடுத்தா ஃபாஸ்ட் வேலையை முடிச்சிடுவாங்களா ஃபாஸ்ட் ஒர்க் முடிச்சிடுவாங்க முடிச்சு என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம் வேர் ஹவுஸை ரன் பண்ணிக்கலாம் as I'm saying to you எக்கானமி வந்து ரொம்ப சீப்பா இருக்கும் டக்கு டக்குன்னு கிளஸ்டர் கிரியேட் ஆயிடாது ஓகேங்களா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் லோட் அதே பண்ணிக்கும் 6 மினிட்ஸ் வரையும் அதே பண்ணிக்கும் 6 மினிட்ஸ் வரையும் அதை பண்ண முடியல அப்படின்னா இட் இன்ஃபார்ம் டு மெட்டாடேட்டா மேனேஜர் ஓகேங்களா அது இன்ஃபார்ம் ஆயிடுவார் மெட்டாடேட்டா மேனேஜர் சாரி ரிசோர்ஸ் மேனேஜர் ஒரு மேனேஜர் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நான் இன்ஃபார்ம் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்த கிளஸ்டர் என்ன பண்ணுவார் கிரியேட் பண்ணி கொடுத்துப்பாரு இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் சொல்றேன் மொத்தம் 5 கிளஸ்டர் இருக்கு ஒரு கிளஸ்டர் வந்து ஒர்க்லோட் ஹெவியா இருக்கு மத்த 5 பாத்தீங்கன்னா ஒர்க்லோட் இல்லாம ஐட்ல இருக்கு அப்ப என்ன பண்ணனும் இது வந்து it will redistribute to the other clusters redistribute பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்க சீரா முடிச்சிட்டு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு வந்து நேர்ந்துடும் ஓகேங்களா that's why standard economy now which one you will prefer in terms of cost wise which one you will prefer standard or economy economy sir எக்கானமி தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போங்க ஏன்னா டக்குன்னு வேலை மட்டும் போவாங்க இன் கேஸ் வந்து ஒரு சின்ன என்டர்பிரைஸ் இது இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லோட்ஸ் ஒன்னே போதும் அப்படின்னா எக்கானமி யூஸ் பண்ணி பண்ணுங்க இதுவும் கிளஸ்டர் ஸ்கேல் பண்ணும் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன் கேஸ் நிறைய ஒர்க் லோட்ஸ் இருந்ததுன்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுட்டு ஃபாஸ்ட் ஒர்க் முடிச்சுட்டு டக்கு ஷட் டவுன் பண்ணிட்டு வந்து நேர்ந்துடும் ஓகே that's what I am saying is a scaling policy இந்த scaling policy பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன கொடுத்திருக்கேன் ஷேர் கொடுத்திருக்கேன் if you want to use economy you can use economy see next one is very easy auto suspend நான் காமிக்கிறேன் it's very important it's one of the good feature in Snowflake ஏன்னா auto suspend பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும் பட் you have to give the time கொடுக்கணும் நான் வந்து என்ன டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா
I given 300 seconds கொடுத்திருக்கேன் 300 seconds கழிச்சு என்னோட வேரோஸ் விர்ச்சுவல் வேரோஸ் வந்து ஐடியலா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும். எப்படி கொரி ஃபயர் பண்றியோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆயிடும்? ஆட்டோ ரிசீவ் ஆயிடும். எப்படி கொரி ஃபயர் பண்றியோ ஆட்டோ ரிசீவ் ஆயிடும். எப்போது ஐடியல் ஸ்டேட்ல இருக்கோ கம்ப்யூட் எதுவும் பண்ணல அப்படின்னா ஐடியல் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் ஆட்டோ ரிசீவ். சாரி, ஆட்டோ சஸ்பெண்ட். ஆட்டோ சஸ்பெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர் இருக்கு. நீங்க கேட்கலாம், சார் நான் இப்ப 0 பாஸ் பண்ண என்ன ஆகும், நல் பாஸ் பண்ண கேட்கலாம். நீங்க வந்து 0 நல்லுங்க பாஸ் பண்ணலாம். 0 பாஸ் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? என்ன கிவ் ட்ரை, சஸ்பெண்டே ஆகாது. சஸ்பெண்ட் என்ன ஆகாது? ஆகாது. நல் பாஸ் பண்ண என்ன ஆகாது? சஸ்பெண்டே ஆகாது. Even though if your query is you are not finding the query, your warehouse will be keep on running. Your warehouse will be keep on running. ஓகேங்களா? Don't give 0 or null. 0 or null கொடுக்காதீங்க. இது வந்து it's not efficient way. But you can give 0 or null கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த warehouse வந்து கண்டினியூ ரன் ஆயிட்டு இருக்கும். அவன் என்ன சொல்றான்னா 60 கொடுங்க, மினிமம் 60 ஆவது கொடுங்க. If you are giving 0 or null, what will happens? The warehouse never suspends. Suspend ஆகாது. running state ல இருக்கும். அது வந்து உங்களுக்கு காஸ்ட் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? வேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? But what we are saying here is default value given here is 600 கொடுங்க. 600னா 10 minutes ஒரு inactive இருக்கு. என் warehouse வந்து எந்த ஒரு queryமே ரன் பண்ணல, TML லோடிங் அன்லோடிங் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு வந்து போயிடு. The default value can give 600 seconds கொடுங்க. Nearly is going to 10 seconds. Okay, sorry, 10 minutes. 10 minutes வருமா? 10 minutes வரும். 600 seconds go 10 minutes வரும். Now next option is going to be auto resume. Auto resume ல பாத்தீங்கன்னா we have boolean values, bool values, true or false. If you give true, the warehouse resumes when new query submitted. எப்போ நீங்க query fire பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா உங்களோட virtual warehouse வந்து resume ஆயிடும். ஓகே, இன் கேஸ் நீங்க ஃபால்ஸ் தரீங்க, ஃபால்ஸ் கொடுக்கீங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த நீங்க கேட்கலாம், சார் நீங்க வந்து இங்க ஃபால்ஸ் கொடுத்தா ரிசீவ் ஆகும் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இன் கேஸ் நீங்க ஃபால்ஸ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, எப்போ ஆகுதுன்னா நீங்க வந்து இந்த வேரோஸ் ஆல்டர் பண்றீங்க. ஆல்டர் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அப்போ வந்து ஆல்டர் பண்ணும்போது என்ன ஆகும்? அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்ல இருக்கும். the warehouse only resumes when explicitly resume using alter warehouse. நீ resume பண்ணனும் அப்படினா இது பண்ணிக்கோ. for using or through Snowflake web interface. ஆனா டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா true தான் நீ தரணும். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ true. நீங்க தரலாம்னா சரி, இந்த ப்ராப்பர்ட்டி தரலாம்னா சரி, டிஃபால்ட் என்ன இருக்கும்? ஆட்டோ resume true தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து என்ன பண்ணுங்க, சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, நான் என்ன சொல்லுவேன் புரிஞ்சிருக்காது. ஃபால்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா நீ ஆல்டர் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றது கிரியேட் தான் இது மாதிரி ஆல்டர் ஸ்டேட்மென்ட் இருக்கு. அதுல வந்து நீ ஃபால்ஸ் வந்து நீ யூஸ் பண்ண அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகுது? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடும். ஒரு 600 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி என்ன ஆயிடும்னா திருப்பி உங்களுக்கு என்ன ஆயிடும்? சஸ்பெண்ட் ஸ்டேட் போயிடும். அப்புறம் வந்து query ஃபயர் பண்ணும்போது இது ஆயிக்கும். Now keep it true. Now இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இனிஷியலி சஸ்பெண்ட். இனிஷியலி சஸ்பெண்ட் இதுல வந்து பூல் வேல்யூஸ் ட்ரூ ஃபால்ஸ் இருக்கு. ட்ரூன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா நீ வேரோஸ் கிரியேட் ஆகும்போதே சஸ்பெண்ட் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ வேரோஸ் கிரியேட் பண்றல கிரியேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? ட்ரூ கொடுத்தா சஸ்பெண்ட் ஸ்டேட்ல இருக்கும். இது வேணா ஃபால்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? வேரோஸ் வந்து கிரியேட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆயிடும். ஃபால்ஸ் கொடுத்தா இந்த வேரோஸ் கிரியேட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இந்த வேரோஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். எனக்கு வந்து என் வேரோஸ் ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருக்குமா சஸ்பெண்ட் ஸ்டேட்ல இருக்குமா? ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருக்கும். பிகாஸ் இனிஷியல் சஸ்பெண்ட் என்ன கொடுத்துட்டேன்? ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். ஃபால்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன இருக்கும்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்ல இருக்கும். ட்ரூ கொடுத்தா ஆனந்த் ட்ரூ கொடுத்தா என்ன இருக்கும்? Initial suspend க்கு true கொடுக்கிறேன். எப்படி இருக்கும்? When are creating this warehouse, it will be in the suspend state or running state. Running state, sir. Running state initial suspend க்கு true கொடுத்துட்டேன்.
After creating warehouse, Tamil, what's the value? Suspend state, sir. Suspend state la irukum. Suspend state la irukum. Suspend state la irukum. Yes. Okay, like if you give false, what will happen? False கொடுத்தா உங்களுக்கு என்ன இருக்கும்? Anyone? If I give false, what will happen? Running state. Running state la இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. Fine. Next one is resource monitor. Resource monitor அப்படின்னா என்னன்னா உங்க warehouse வந்து நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இத காட்ட போறேன் இப்போ. You should listen carefully. Resource monitor பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணணும். லைக் வந்து என் warehouse வந்து எவ்வளவு யூஸ் பண்ணுது, எவ்வளவு கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணுது, அதுக்கு நீங்க resource monitor கிரியேட் பண்ணணும். Resource monitor warehouse how much credits monthly how much credits வந்து அது யூஸ் பண்ணுது, query யூஸ் நீங்க ரன் பண்ணும்போது எவ்வளவு கிரெடிட்ஸ் அது யூட்டிலைஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து ரிசோர்ஸ் மானிட்டர் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க உங்க warehouse மானிட்டர் பண்ணலாம். That's why we have resource monitor. I am not going to take now. That's why I commented this line. இத நீங்க resource monitor ஒன்னு கிரியேட் பண்ணி உங்க warehouse என்ன பண்ணணும், Snow warehouse dev நீங்க மானிட்டர் பண்ணலாம். ஓகேங்களா? I'm going to talk this topic later. Resource monitor. It's very powerful to monitor any warehouse. Monthly எவ்வளவு கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணுது. ஏன்னா நீங்க மானிட்டர் பண்ண விட்டீங்கன்னா you don't know how much credits coming. அந்த warehouse எவ்வளவு கிரெடிட்ஸ் வந்து யூஸ் பண்ணது தெரியாது. ஓகேங்களா? அதால வந்து நீங்க வந்து அதை மானிட்டர் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், காம்பினேஷன் கமெண்ட் இஸ் நதிங் பட் ஐஃபன். Now கமெண்ட் கொடுக்கணும். கமெண்ட்ன்றது என்ன அர்த்தம்னா வெரி ஈஸி, லைக் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் கமெண்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு this is Snowflake virtual warehouse for Snowpark optimized queries. Okay, and then come here, it's very important. Enable query acceleration. இத பார்க்க போறோம். Enable query acceleration-ன்றது என்ன அப்படின்னா show here. Enable query acceleration. Okay, you want to accelerate your queries. உங்க queriesல நீங்க என்ன பண்ணலாம்னா accelerate பண்ணலாம் by based on this boolean values. True the false தரலாம். ஓகேங்களா? true ன்னு கொடுத்தீங்கன்னா உங்க query accelerate பண்ணும். It will do the acceleration. If you give false, it's going to disable the query acceleration. Now just click on the query acceleration service. click பண்ணுங்க. இது ஒரு சர்வீஸ் ஆக்சுவலா. query acceleration service என்னன்னா சில பேர் டவுட் இருக்கும், சார் என்ன சார் புரிய மாட்டேங்குது, என்ன query accelerate பண்றதுன்னா நீங்க பைக்ல என்ன பண்ணுவீங்க, பைக்ல ஃபாஸ்டா போனா என்ன பண்ணுவீங்க, செந்தமிழ் பைக்ல ஃபாஸ்டா போனா என்ன பண்ணுவீங்க, பைக்ல ஃபாஸ்ட் ஆக்சிலேட்டர் என்ன பண்ணுவீங்க, அதே கொடுப்பீங்களா? அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா இன்னைக்கு அதிகம் வருது, daily you get 40 GB of data. Instead of 40 GB of data you getting like 2 TB of data உள்ள வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த warehouse வந்து என்ன ஆகாது, சப்போர்ட் பண்ணாது. warehouse என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது because you getting more workloads. Unpredictable data volume per query. 3 ல டேட்டா அதிகம் வருது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா frequency பாத்தீங்கன்னா 40 GB 80 GB வந்துருச்சு. இது மாதிரி வந்து வரும்போது என்ன பண்ணா உங்க query என்ன பண்ணணும், நீங்க வந்து accelerate பண்ணணும். ஓகே, உங்க queryயோட warehouse performance வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். some outlier things வரலாம். அவுட்லயர்னா என்ன தெரியுமா, டிஃபரெண்டா வரலாம், டேட்டா வால்யூம் அதிகமா வரலாம், ஆர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஸ்கேன் பண்ற மாதிரி queries பண்ணி எல்லா ரோ ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கு, நிறைய ஃபில்டர் யூஸ் பண்றீங்க, நிறைய வேர் யூஸ் பண்றீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அடாக் அனலைஸ் பண்றீங்க. அடாக் அனலைஸ்னா கிளைண்ட் கேட்கும் போது தான் என்ன பண்ணுவீங்க, ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவீங்க. அது மாதிரி வந்து பண்றபோது நீங்க என்ன பண்ணணும், query acceleration service ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ண போறீங்க. அது வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட warehouse பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம், சார் இந்த ஆக்சஸ் என்ன பண்ணணும்னா நிறைய கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா நோட்ஸ் ஃபார்ம் பண்ணி கிளஸ்டர், பெரிய கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி queries ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்க ட்ரை பண்ணும். ஈவன் தோ டேட்டா இஸ் மோர், இட் வில் ப்ராசஸ் வெரி ஃபாஸ்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் RAM, CPU நிறைய இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணும், வேகமாக முடிக்க ட்ரை பண்ணும். எதுவுமே கண்டிஷன்னா டேட்டா வால்யூம் அதிகமாக வந்தா இன்கேஸ் அடாக் வந்து நீங்க ஒரு பெரிய பெட்டாபைட்ஸ் ஜாயின்ஸ் போட்டு சம் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றீங்க, அது மாதிரி டைம்ல அதே மாதிரி நிறைய ஸ்கேன் பண்றீங்க, ரோவை ஸ்கேன் பண்ணிட்டே போறீங்க, நிறைய ஃபில்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனே பண்ற மாதிரி இருக்கும். தட் ஆப்ஷன் இஸ் நதிங் பட் எனேபிள் query acceleration. ட்ரூ கொடுத்தா ஆக்சிலேட் பண்ணுவீங்க, ரேஸ் பண்ற மாதிரி தான் பண்ணுவீங்க. ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்சிலேட் நடக்காது. ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். Now that's why given here is enable query acceleration 2 கொடுத்துருக்கேன்.
கொடுத்தா என்ன ஆகும் போது எனக்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா கொரியை ரன் பண்ண போது ஈவன் தோ டேட்டா இஸ் கோயிங் ஹியூஜ் ஓகே மை டேட்டா இஸ் கோயிங் ஃபாஸ்டர் ஆர் அடாக் அனலைஸ் இருந்தாலும் நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து பண்ண போகுது. நெக்ஸ்ட் கொரி ஆக்சிலரேஷன் மேக்ஸ் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து ஸ்கேல் பண்ணணும். நீங்க சொல்ல போறேன் ஆக்சுவலா வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா கொரி ஆக்சிலரேஷன் மேக்ஸ் ஸ்கேல் ஃபேக்டர் 2 டைம்ஸ் ஸ்கேல் பண்ணணுமா 3 டைம்ஸ் வந்து ரன் பண்ணணுமா அப்படின்றத பண்ணணும். இப்போ இங்க தமிழ்ல சொல்றேங்க எக்ஸ் லார்ஜ்னு ஒன்று யூஸ் பண்றேன். x large 2 what is the value என்ன வரும் 2x large வருமா 2 times of x large. இப்போ நான் இந்த 3 தரேன் அப்ப என்ன ஆகும் 4 தரேன் வச்சுக்கலாம் என்ன ஆகும் 4 times of x large 4 times large. அதுதான் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதாங்க இந்த இது என்னது கொரி ஆக்சிலரேஷன் வந்து ஒரு ஸ்கேல் ஃபேக்டர் தரணும். 2 கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு என்ன ஆகும் 2 இது கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும் x large வந்து 2 கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிட்டு ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் ஆகும். That's why கொரி ஆக்சிலரேஷன் மேக்ஸ் ஸ்கேல் ஃபேக்டர். இங்க காட்ட போறேன் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 0 10 0 to 100 இருக்கு. டிஃபால்ட் வந்து 8 கொடுத்தா என்ன ஆகும் anyone Sadish if I give you 8 what will happen Sir, 8 times of x sir. 8 of x large வரும் ஓகேங்களா. இந்த அட்ஜஸ்டிங் ஸ்கேல் ஃபேக்டர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதே கிளிக் பண்ண தேவையில்ல லிங்க்ல ஓபன் பண்றேன். ஓகே ஸ்கேல் ஃபேக்டர் ஓகேங்களா. அப்போ இங்க நீங்க இதையும் பார்க்கணும் பிளைண்டா யோசிக்க கூடாது. ஆர் இஃப் எக்ஸ் லார்ஜுக்கு 2 கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க 2 கிரெடிட்ஸ் இன்டூ 8னா எத்தனை கிரெடிட்ஸ் யூஸ் பண்றீங்க எக்ஸ் லார்ஜுக்கு 1 ஹவருக்கு 2 கிரெடிட் இன்டூ 8 யூஸ் பண்றீங்க அப்ப எத்தனை கிரெடிட்ஸ் யூஸ் ஆகும் 16 sir. 16 கிரெடிட்ஸ் யூஸ் ஆகும். ஒரு கிரெடிட் வந்து $2 ஒரு கிரெடிட் வந்து $2 அப்ப எவ்வளவு ஆகும் சார்ஜ் $32 sir. $32 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதை நான் காட்ட போறேன். கிரெடிட்ஸ்னா நீங்க ஒன்றும் கிடையாது. கிரெடிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கிரெடிட்டுக்கு அமௌண்ட் இருக்கு $2 வச்சுக்கீங்களேன். அப்போ ஒரு 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா 8 மல்டிபிள் 8 ரன் ஆக போகுது. அப்போ ஒரு எக்ஸ் லார்ஜுக்கு 2 கிரெடிட் அப்போ 8 எக்ஸ் லார்ஜுக்கு இருந்து 16 கிரெடிட்ஸ் $2 போட்டா என்ன வருது $34 வந்து 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகே that's what they mentioning here is medium data hour sets 4 credit per hour ஓகேங்களா. சிம்பிளா சொல்லிருக்கான் ஒரு ஹவருக்கு நீங்க யூஸ் பண்றத பொறுத்து ஓகேங்களா. நீங்க சூஸ் பண்ற டைப் பொறுத்து எக்ஸல் லார்ஜ் அது இருக்கு 4 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா நியர்லி 20 கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகும். பிகாஸ் I given 4 கொடுத்துட்டேன் சாரி 5 கொடுத்துட்டேன் 5 டைம்ஸ் கொடுத்துட்டேன் 4 into 5 20 கிரெடிட்ஸ் 22 $40 வருமா $40 வரும் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ஹவுஸ் மீடியம் வேர்ஹவுஸ் சொல்றான். மீடியம் வேர்ஹவுஸ் பாத்தீங்கன்னா 4 கிரெடிட்ஸ் per hour யூஸ் ஆகுதுன்னா நீ into 5 போடுற என்ன பண்ற ஸ்கேல் ஃபேக்டர் 5 கொடுக்குற 5 கொடுத்தவன என்ன ஆயிடும் 20 கிரெடிட்ஸ் வரும். 20 into 2 கொடு அரௌண்ட் $40 வந்து ஒரு ஹவருக்கு ஸ்பெண்ட் பண்ற ஓகேங்களா. இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோஸ் தரணும். டிஃபால்ட் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 8 வேல்யூ இஸ் கோயிங் டு பி 0 to 100. தட்ஸ் வை கொரி ஆக்சிலேட் பண்ணும்போது ப்ராப்பரா யோசிச்சு பாருங்க. நிறைய கொடுத்துறாதீங்க ஓகேங்களா. காஸ்ட் படி நிறைய எடுத்துருவாங்க. Now come to the syntax. We have completed mostly everything ஓகேங்களா. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ syntax வந்துருங்க லாஸ்டா முடிக்க போறோம். இதுல நீங்க கேட்கலாம் சார் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க நீங்க எல்லாத்தையும் காமிச்சிங்க எனக்கு லைக் வேர்ஹவுஸ் டைப் சைஸ் ரெஸ்யூம் கமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஆனா வந்து இதுல டேக்னு கொடுத்துருக்காங்க சார் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் காட்ட போறேன். இப்போ வந்து ஆரிஃப் என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரொடக்ஷன் டேக் கிரியேட் பண்றாரு. அப்ப என்ன பண்ணும் டேக் நேம் தரணுமா இல்லையா ஆரிஃப் இங்க பாருங்க இப்படி தரலாமா டேக் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் டீம் ஈக்குவல் டு அனலிட்டிக்ஸ் டீம் என் டீம் அனலிட்டிக்ஸ் டீம் ஓகேங்களா. இது மாதிரி என்ன பண்ணணும் கீ அண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். எதுக்கு தரோம்னா ஒரு வேர்ஹவுஸ்க்கு நீங்க ஒரு டேக் தரீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இப்போ ஆரிஃப்னு முன்னே வச்சுக்காங்க இல்லை இட்ஸ் லைக் டேக் தான். அதே மாதிரி நான் என்ன பண்றேன் இந்த வேர்ஹவுஸுக்கு ஒரு டேக் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ப்ரொடக்ஷன் வேர்ஹவுஸ்
எந்த டீம் யூஸ் பண்றாங்கன்னா அனலிட்டிக்ஸ் டீம் யூஸ் பண்றாங்க. அது வந்து நீங்க என்ன பண்ணணும், டேக்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்க இது மாதிரி கீ அண்ட் வேல்யூ பாஸ் எவ்வளவு கொடுத்துக்கலாம். யூ கேன் புட் கமா கொடுத்து யூ கேன் ப்ரொவைட் த டேக் நேம். ஓகே, நெக்ஸ்ட் இது முடிச்சாச்சு. நவ நீங்க வந்து பாருங்களேன், அடிஷனல் ஆப்ஜெக்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல 3 பேராமீட்டர் இருக்கு. இதையும் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். மேக்ஸ் கான்கரன்சி லெவல்னா என்ன, ஸ்டேட்மெண்ட் கியூ டைம் அவுட் செகண்ட்ஸ் என்ன, ஸ்டேட்மெண்ட் டைம் அவுட் செகண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி திஸ் 3 பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ரிக் கிடையாது. இட்ஸ் எவ்ரி பேராமீட்டர்ஸ் ஆப்ஷனல் பேராமீட்டர். த மேட்ரிக் பேராமீட்டர்ஸ் வேரோஸ் டைப் தான் மேட்ரிக் parameter. ஓகேங்களா, வேரோஸ் டைப் சைஸும் மேட்ரிக் parameter remaining all are optionals. Now we come to the maximum concurrency level. Just come here. Maximum concurrency level இருக்கா, maximum concurrency level. சரி, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு DML ஸ்டேட்மெண்ட் லைக் இன்சர்ட், அப்டேட், டெலீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 15 டெலீட் ஸ்டேட்மெண்ட், 15 அப்டேட் ஸ்டேட்மெண்ட், 15 இன்சர்ட் பண்ண போறேன். எனக்கு என்ன ஆகணும்னா அட் அ டைம்ல எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், கான்கரன்சி லெவல் வந்து நீங்க என்ன பண்ணணும், செட் பண்ணணும். நான் செட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, மேக்ஸிமம் கான்கரன்சி 10 செட் பண்ணிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா 10 டேமர் செட் பாத்தீங்கன்னா பேரலலா எக்ஸிக்யூட் ஆகும். 10 டேமர் செட் பாத்தீங்கன்னா பேரலா உங்களுக்கு என்ன ஆகும், execute ஆகும். That's why we have to set the concurrency level. Parallel execute ஆகும். The queries and the DML execute warehouse cluster. That's called maximum concurrency level. Next one is statement queued timeout seconds. Statement queued timeout seconds. இதுல மீனிங் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டைம் அவுட் தரணும். என்ன கொடுத்திருக்கேன், 60 செகண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க DDL ஸ்டேட்மெண்ட், DML ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா கியூல இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும், 60 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்க சிஸ்டம் வந்து கேன்சல் பண்ணிடும். கியூல 60 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஆஃப்டர் 60 செகண்ட்ஸ் இட் வில் பி கேன்சல்ட் பை த சிஸ்டம். உங்களோட யாரு கிளவுட் சர்வீஸ் மேல இருப்பாரு பாத்தீங்களா, ரிசோர்ஸ் மேனேஜர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணிடுவாரு, கியூல வச்சிருப்பாரு, 60 செகண்ட் வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிடுவாரு. ஓகேங்களா, அது நான் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைம் அவுட் செகண்ட்ஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் டைம் அவுட் செகண்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க TDL ஸ்டேட்மெண்ட், DML ஸ்டேட்மெண்ட்ஸ், query பாத்தீங்கன்னா லைக் we can set some time. நீங்க கேட்கலாம், சரி என் query வந்து 1 hour ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன செட் பண்ணணும், என் query 1 hour ரன் ஆகணும், எனக்கு என்ன செட் பண்ணலாம், 1 hour how many seconds, 1 hour how many seconds, 6000 seconds ஆ, 6000 செகண்ட்ஸ் செட் பண்ணுங்க. 6000 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க query ரன் ஆகி முடியல அப்படின்னா உங்க சிஸ்டம் வந்து அந்த query-ய கில் பண்ணிடும். Now I given some time like 300 seconds கொடுத்திருக்கேன். 300 செகண்ட்ஸ்க்குள்ள என் query ரன் ஆகல, என் DDL ஸ்டேட்மெண்ட், DML ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கேன்சல் பண்ணிடும். இது வேற, இது வேற. இது queuல வந்து 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்றீங்க, 60 செகண்ட்ஸ் மேல அந்த queue வந்து கிளியர் ஆகல, அப்படியே queuல இருக்கு அப்படின்னா சிஸ்டம் கில் பண்ணி விட்டுரும். இது வந்து query வந்து 300 செகண்ட்ஸ்க்குள்ள அது ரன் ஆகி முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கில் பண்ணி விட்டுரும். These are the various properties for creating a warehouse, but no one will take all these properties anywhere. இதெல்லாம் தேவையே கிடையாது. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம கவர் பண்றோம். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? We'll see some examples what the examples are given. So Arif, can you give the answer? Like it's very simple. Create or replace warehouse. Warehouse name is mywh with warehouse size கொடுத்தா போதும். X large is a mandatory parameter. Okay, now I want to create a large warehouse in a suspend state. Create பண்ணனும். அப்ப என்ன பண்ணலாம், create or replace warehouse, warehouse name and warehouse is equal to large, initially suspend equal to கொடுத்துட்டேன். இதுதான் கொடுத்திருப்பான். நீங்க கேட்கலாம், சார் நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க கேட்டீங்கன்னா நானே வந்து என்ன பண்ணேன், சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை கிரியேட் பண்ணேன், சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்ல எங்கேயுமே இருக்காது. You have to give a try. Now what are you going to do, first ஒரு warehouse create பண்ண போறேன். என்ன warehouse create பண்ண போறேன் அப்படின்னா நான் இங்க வந்து ஆடி வச்சிருக்கேன் பாத்தீங்களா. ஓகே, இப்போ இந்த query அப்படியே காப்பி பண்ண போறேன். ஒரு warehouse create பண்ண போறேன். snow warehouse dev, just copy. என்னோட அக்கவுண்ட் எங்கன்னு பார்க்கலாமா? அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெயில்ல அந்த லிங்க் இருக்கும். இந்த லிங்க் போயிடுங்க ஃபர்ஸ்ட். இதான் உங்களோட டெடிகேட்டட் URL. just open this URL.
இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட லாகின் credentials ஓகே கொடுங்க. இதுல வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட ETL உள்ள போங்க. இதுல வந்து ஒர்க் ஷீட்ஸ் ஆல்ரெடி இருக்கா? இதுல வந்து ஆல்ரெடி இருக்கு. நான் ட்ரை பண்ணதுக்கு நினைக்கிறேன். ஐ வில் ரிமூவ் திஸ் திங். இதுதான் ஒர்க் ஷீட்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. நோட் பேட்ல போட்ட கோட் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நவ் காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரன் இட், தட்ஸ் இட். Varos create Arif, the status is showing like Varos Snow Varos dev was certificated. Now what's the Varos name? What's the Varos name? Anyone? Snow Varos dev. Snow Varos dev. In the Varos நீங்க எங்க பார்க்கலாம் தெரியுமா? பார்த்துக்கலாம் போயிட்டு. Just go to the back worksheets வெளில வாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட இங்க admin வாங்க. இங்க Varos னு இருக்கா? UL பார்த்துக்கலாம். நீங்க கிரியேட் பண்ண Varos இருக்கா பாருங்க. நீங்க கிரியேட் பண்ண Varos இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருக்கு சார். ஸ்னோ வேரோஸ் dev. ஏன் ஸ்டார்ட் இருக்குது? மத்த சஸ்பெண்ட்ல இருக்கு. ஏன் ஸ்டார்ட் இருக்குது? We are using property. We are using property. What's the property? Initial suspend என்ன கொடுத்தேன்? False கொடுத்திருக்கேன். அதனால தான் என்ன ஆயிடுச்சு? எனக்கு பாருங்க ஸ்டார்ட் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. 1 out of 5 clusters active. ஒரு கிளஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கு. ரிமைன் ஆல் ஆக்டிவ் கிடையாது. எப்ப நீ query ஃபயர் பண்றியோ அப்பதான் உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேல் ஆகும். எப்ப நீ query ஃபயர் பண்றியோ உன் queueல வந்து ரொம்ப கெபாசிட்டி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு என்ன ஆயிடும், ஸ்கேல் ஆயிட்டே போகும். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன், நான் செட் பண்ணிருக்கேன் பாரு, ஸ்கேலிங் பாலிசி கொடுத்துருக்கேன். புரியுதா? கொடுத்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, நீ கேட்கலாம், சார் எனக்கு ஸ்னோ பார்க் ஆப்டிமைஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வர ஸ்கிரிப்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் கிரியேட் பண்றதுல என்ன கிரியேட் ஆகும்? அதுக்கு கிரியேட் பண்றதுலாம் ஸ்னோ பார்க் ஆப்டிமைஸ் கிரியேட் ஆக போகுது. ஆனா ஸ்டாண்டர்ட்னு ஒன்று வச்சிருந்தேன். கரெக்டா? நிறைய என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்க்க முடியுது. உங்களோட வேர்ஹவுஸோட இன்ஃபர்மேஷன் நீங்க உள்ள கிளிக் பண்ணி நீங்க டீட்டெயிலா போய் உள்ள கிராஃப்லாம் பார்த்துக்கலாம். எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க. இப்போ ஒண்ணுமே இருக்காது, கொரிய ஃபயர் பண்ணல, எவ்ரிதிங் இஸ் ஐடில். கொரிய ஃபயர் பண்ணிட்டு நீங்க வந்து பார்க்கலாம் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க. கிராஃப்லாம் காட்டும், ஒரு நாளைக்கு கிராஃப் காட்டும், பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேர்ஹவுஸ் எப்ப சஸ்பெண்ட் ஆகும் தெரியுமா? இந்த வேர்ஹவுஸ் எப்ப சஸ்பெண்ட் ஆகும்? இந்த வேர்ஹவுஸ் எப்பங்க 300 செகண்ட்ஸ். கரெக்ட்டா? 300 செகண்ட்ஸ் வந்து 300 செகண்ட்ஸா? ஆட்டோ சார் 600 செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு என்ன ஆகும், சஸ்பெண்ட் ஆகும். பிகாஸ் திஸ் ஒன் இஸ் கொரி ரன் ஆகிற டைம். ஓகேங்களா? கொரி வந்து 300 செகண்ட்ஸ் மேல கிராஸ் ஆச்சுன்னா ஆட்டோ சிஸ்டம் கேன்சல் விட்டுரும். வேற சிஸ்டம் இருக்குல்ல, கேன்சல் விட்டுரும். சிஸ்டம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், 10 மினிட்ஸ் கழிச்சு சஸ்பெண்ட் போயிடும். ஓகே, ஃபைன். Now you can see all the information. It's not running anywhere, nothing anything. Okay, இது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க கேட்கலாம், சார் இந்த கிரியேட் வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, நான் வந்து இப்போ இது நேம் நான் மாத்தணும், என் வேர்ஹவுஸ் நேம் மாத்தணும், இல்ல நான் வேர்ஹவுஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் மாத்தணும் அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. ஓகேங்களா? இதை வந்து ரீப்ளேஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் தெரியுமா, உங்க வேர்ஹவுஸ் நேம் நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து என் வேர்ஹவுஸ் நேம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ கோயிங் டு சேஞ்ச் சம் நேம். ஓகேங்களா? இந்த நேம் எடுத்துக்கிறேன். இந்த நேம்ல வந்து என்ன பண்ண போறேன், ப்ரீ ப்ராட்னு மாத்த போறேன். என்ன பண்ண போறேன், ஐ கோயிங் டு சேஞ்ச் தேவத்துக்கு என்ன பண்ண போறேன், ப்ரீ ப்ராட் மாத்த போறேன். ஓகேங்களா? வித் ஒன்னு கொடுத்தா போதும். வித்ன்றது தெரியுமா, ப்ராப்பர்ட்டி தரத்துக்கு. இது மாதிரி கொடுத்துட்டு நீங்க ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, நான் இப்போதைக்கு ரிசோர்ஸ் மானிட்டர் யூஸ் பண்ணல, டேக் யூஸ் பண்ணல. இது இந்த ரெண்டு பார்ட்டியும் நான் லேட்டா காமிக்க போறேன். இட்ஸ் ஹேவிங் சோ மச் ஃபீச்சர்ஸ். ஐ ஹேவ் ரிசோர்ஸ் மானிட்டர். ஓகேங்களா? செப்பரேட் கிளாஸ் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்க காப்பி பண்ணி சாரி சார், நான் நேம் மாத்திட்டேன்னா ஐ மேட் எ பிளண்டர் மிஸ்டேக். யாரும் சொல்லவே இல்லை பாருங்க. என்ன பண்ணணும்னா, இதோட இது மாத்த போறேன். என்ன மாத்த போறேன்னா, அதே வேர்ஹவுஸ் தான், பட் ப்ராப்பர்ட்டிஸை மாத்த போறேன். அது சொல்லாம விட்டேன் பாருங்க. நேம் மாத்திட்டேன் பாருங்க. அது நேம் மாத்துறது நீங்க டிராப் பண்ணிட்டு தான் போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், 6 மாத்த போறேங்க. ஓகேங்களா? அதே தான். இது மாதிரி நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாத்திக்கலாம். மேக் இட் மியூட்.
like I'm going to create one already created a new warehouse. I'm trying to replace the properties. அப்ப என்ன பண்ண create address யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் மாத்திக்கலாம். இங்க பாருங்க, I am making it somewhat like 400 and then auto suspend is going to be 500. இது மாதிரி நான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸை மாத்தி நீங்க replace command யூஸ் பண்ணிக்கலாம். 1 minute. Yeah. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட ஒர்க் ஷீட்ஸ் போயிடுங்க. ஒர்க் ஷீட்ஸ் போயிட்டு டீடைலுக்குள்ள போயிடுங்க. இது டைரக்டரி இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆனந்த் கேட்பார், லைக் வந்து சார் எப்படி சார் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி நான் பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா ரெக்கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஷோ வேர்ஹவுசஸ், சாரி ஷோ வேர்ஹவுஸ் கொடுங்க. ஷோ வேர்ஹவுசஸ் பாத்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், it will going to display all the warehouses. உங்க warehouse எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க warehouse எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க warehouse எங்க இருக்கு? The 7th sir, snow warehouse டெவ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் கேட்பாரு, சார் நான் வந்து இந்த இதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் நான் பார்க்கணும் சார், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம். ஷோ வேர்ஹவுஸ் எஸ் எடுத்துடணும். ஷோ வேர்ஹவுஸ் லைக் யூஸ் பண்ணுங்க. லைக் ஆல்ரெடி தெரியும், இப்போ பேட்டர்ன் மேட்ச். ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டால் கொடுத்துருங்க. இதில் வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட வேர்ஹவுஸ் நேம் கொடுத்துருங்க. ஸ்னோ வேர்ஹவுஸ் டெவ். ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இது கொடுங்க. லைக் கொடுத்து பண்றது தான், நார்மல் எஸ்கியூஎல் பண்றது தான். வாட் ஷோ வேர்ஹவுசஸ் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வேர்ஹவுசஸ் தான் ரன் பண்ணுங்க. லெட்ஸ் see. ஏன் வந்து வர மாட்டேங்குது, இருங்க. எல்லாமே ஸ்கேலிங் பார்த்து, ஓ இது வந்திருக்கணுமே, டெவ் தானே கொடுத்தேன் நான். வர இருங்க. ஷோ வேர்ஹவுசஸ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன இருக்கு, ஷேர் கொடுக்குறேன். பர்மிஷன் பை ETL. ஓகே, டன். ஓகே, ஸ்னோ வேர்ஹவுஸ் டெவ்னு இருக்கு. ஸ்னோ வேர்ஹவுஸா, யாரும் சொல்லவே இல்லை பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையாங்க? வேர்ஹவுஸ் டெவ் அதான் வரல. ஓகே, இப்போ வரும் பாருங்க, வந்திருக்கா. now you can download. என்ன பண்ணுங்க, உங்களோட என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணுமோ டவுன்லோட் பண்ணீங்க. ஓகேங்களா, I will need CSV ஃபைல். உங்க ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸல் ஷீட்ல பாத்துக்கலாம். இங்க பார்க்க முடியாது, UI ல வந்து ரொம்ப லெகசியா இருக்கு, பாத்துக்கலாம். now you can see your informations like name, snow warehouse dev, state என்ன ஸ்டேட் இருக்கு, started, type வந்து ரொம்ப ஆர்டினரி, size large, minimum cluster count 1, maximum cluster count 6, starter cluster 1. ஓகேங்களா, ரன்னிங் 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரன்னிங் 0 ஆயிடுச்சு. ஏன் ரன்னிங் 0 ஆச்சு அப்படின்னா, நீங்க ப்ராப்பர்ட்டி மாத்திட்டேன், காட்டுறேன். ப்ராப்பர்ட்டி மாறி இருக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஃபால்ஸா இருக்கு. 500 செகண்ட்ஸ் ஆயிடுச்சா? மைட் பி. கியூ வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. இஸ் டிஃபால்ட், இஸ் கரண்ட் ஆக்டிவா இருக்கு. ஆட்டோ சஸ்பெண்ட் பாத்தீங்கன்னா 500 செகண்ட்ஸ். ஆர்டர் ரிசீவ், அவெல் ப்ரொவிஷனிங். ஓகே, எப்போ கிரியேட் ஆச்சு டைம், எப்போ ரிசீவ் ஆன டைம், இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். எப்போ கிரியேட் ஆச்சு, எப்போ ரிசீவ் ஆச்சு டைம், எப்போ அப்டேட் ஆச்சு, ஹூ இஸ் தி ஓனர், அக்கவுண்ட் அட்மின்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கமெண்ட் என்ன கொடுத்தா வந்திருக்கும். எனேபிள் query acceleration ட்ரூ இருக்கு, ஆக்டிவேட் 2 இருக்கு. ரிசோர்ஸ் மானிட்டர் பாத்தீங்கன்னா 2 கொடுத்துட்டேன். ரிசோர்ஸ் மானிட்டர் எதுவும் பண்ணவே இல்லை, நல் தான் இருக்கு. ரிசோர்ஸ் மானிட்டர் என்ன தெரியுதா, உங்க வேர்ஹவுஸ் மானிட்டர் பண்றதுக்கு நான் ஒன்றும் செட் பண்ணல. ஆக்டிவ் 2 இருக்கு, பெண்டிங் 0, ஃபெயில்டு, சஸ்பெண்ட் ஸ்டேட் 0 இருக்கு. இதுதான் உங்களோட UID. ஸ்பெல்லிங் பாஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ண முடியும், உங்களால வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். ஷோ வேர்ஹவுஸ் லைக் கொடுங்க. Now yeah, I will come to this point now. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்,
நீங்க கேட்கலாம், ஆனந்த் கேட்பாரு என்கிட்ட, சார் நான் வேர் ஹவுஸ் நான் ஆல்டர் பண்ண போறேன், நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்டர் வேர் ஹவுஸ் இஃப் எக்ஸிஸ்ட் கொடுங்க, காட்டுறோம் பாருங்க. இஃப் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டு சஸ்பெண்ட் ஸ்டேட்ல மாத்தணுமா இல்லைன்னா வந்து ரெஸ்யூம் ஸ்டேட்ல மாத்தணுமா, இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா, ஆல்ரெடி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு. With some examples. இதா ஆல்டர் வேர் ஹவுஸ் சஸ்பெண்ட் கொடுத்துருங்க. இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ப்ராப்பர்ட்டில நீங்க ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண, ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த டேக் மாத்தணும், இல்லைன்னா வந்து ரீநேம் பண்ண போறேன், என்னோட வேர் ஹவுஸ் நேம் ரீநேம் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணு, ஓல்டு நேம் கொடுத்துரு. ஓல்டு நேம் கொடுத்துட்டு நியூ நேமை ரீநேம் பண்ணிக்கும். ஓகே, அதே மாதிரி நான் வந்து எல்லா கோடிஸ் அபார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஆல்டர் வேர் ஹவுஸ் இஃப் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு அபார்ட் ஆல் கோடிஸ் கொடுத்துரு. அந்த வேர் ஹவுஸ்ல என்னென்ன கோடி ரன் ஆயிட்டு இருக்கோ எல்லாமே அபார்ட் ஆயிடும் சரிங்களா. அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் வேர் ஹவுஸ் நேம் கொடுத்துட்டு சஸ்பெண்ட் கொடுத்துரு. இல்ல ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரிசீவ் கொடுத்துரு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணலாமா, பண்ணலாம். ஆல்டர் warehouse, what's warehouse name? Snow warehouse div. நான் E மிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. warehouse பாத்தீங்கன்னா E மிஸ் பண்ணிட்டேன், I made blunder mistake. அங்க E வரணும், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். என்ன பண்ணணும், ரிசீவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், சஸ்பெண்ட் ஸ்டேட்ல இருக்கிறது நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூ கேன் ரிசீவ் இட். இருங்க, invalid state warehouse underscore dev cannot resume since it is not suspended. suspendே ஆவலன்றான், ஸ்டில் என்ன இருக்கு, நம்ம டைம் இருக்கு, அது ரன்னிங் ஸ்டேட்ல தான் இருக்கு, சஸ்பெண்ட் ஸ்டேட்ல இல்ல. சஸ்பெண்ட் ஸ்டேட்ல தான் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நம்ம டைம் கொடுத்துருக்கோம் 500 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் 500 செகண்ட்ஸ் ஆகலாம் நினைக்கிறேன். அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இதை வந்து சஸ்பென்ஷன்ல மாத்திடலாமா, அப்போ ரிசீவ்ல இருக்கு நினைக்கிறேன், நீங்க சஸ்பெண்ட் ஸ்டேட்டுக்கு மாத்திடலாம். இது மாதிரி நீங்க வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இதான் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. now you can able to resume it. now you can able to resume it. just resume your warehouse. நம்ம resume ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். okay, this is going to be alter statement. you guys going to try. okay, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் காமிச்சிடுறேன். டிஸ்கிரைப்ன்றது என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு நான் வேர் ஹவுஸை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும், அதுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரைப் போட்டு தெரிஞ்சுக்கலாம். டேபிள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா யூ கேன் டிஸ்கிரைப் யுவர் வேர் ஹவுஸ். புட் டிஸ்கிரைப் அண்ட் தென் புட் ஸ்னோ வேர் ஹவுஸ் டேவ்னு கொடுத்துருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரைப் வேர் ஹவுஸ் ஆகும். டிஸ்கிரைப் வேர் ஹவுஸ் நேம். describe warehouse name கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா, just run பண்ணுங்க. now you can see the information when it's created, what's the name, what is kind, everything can see in the csv file. புரியுதா, இதுல 3 இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. like you can see the credit on name and kind. என்ன kind, இது warehouse kind தான் ஓகேங்களா. இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட இதுல பார்க்க முடியும் describe statement. now I going to drop my warehouse. drop my warehouse காட்ட போறேன். உங்களோட warehouse drop பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து சிம்பிள் கமாண்ட் தாங்க. இது வந்து நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. drop பண்ண போறீங்க warehouse. நான் என்ன பண்ண போறேன், just going to drop my warehouse. drop my warehouse. drop warehouse கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட நான் warehouse drop பண்ணி காட்டுறேன். இந்த warehouse drop பண்ண தேவையில்ல. show warehouse கொடுத்தீங்க அப்படின்னா 1 minute, if I give show warehouses, it's going to display this much warehouses. இதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், drop பண்ண போறேன். drop warehouse like the first பாத்தீங்களா my devs க்கு பாருங்க, அந்த warehouse drop பண்ண போறேன். my devs my devs
my devs. Just வந்து என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு just you can delete it. You can drop a warehouses. இப்போ திருப்பி நீங்க வந்து show warehouse கொடுத்து ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த my devs அங்க இருக்காது. Okay, you can't able to see the my devs anywhere. இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் யூஸ் கமாண்ட். ஓகேங்களா, யூஸ் கமாண்ட் என்னன்னா ஒரு வேர்ஹவுஸ்ல இருந்து நான் இன்னொரு வேர்ஹவுஸ் சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் வாட் யூ வாண்ட் டு மேக் தட் வேர்ஹவுஸ் ஆக்டிவ் செஷனை மாற்றணும். அதுதான் கரண்ட் செஷனா மாற்றணும் அப்படின்னா நீங்க இந்த வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு கொரியை ரன் பண்ண போறீங்க, டிஎம்எல் டிடிஎல் பண்ண போறீங்க அப்படின்னா கரண்ட் வேர்ஹவுஸ்ல பண்ண போறேன், அந்த வேர்ஹவுஸ்ல தான் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் கமாண்ட். ஜஸ்ட் ஐ கோயிங் டு வாட் ஐ கோயிங் டு டு யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். யூஸ் மை ப்ராட்ஸ் இருக்கா, அது யூஸ் பண்ணுங்க. ஸ்டென் பாத்துங்க, யூஸ் வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணி வேர்ஹவுஸ் நேம் தரணும். யூஸ் வேர்ஹவுஸ் நேம் தாங்க. இங்க கரண்டா என்ன வேர்ஹவுஸ் இருக்கு செந்தமிழ்? கரண்டா என்ன வேர்ஹவுஸ் இங்க இருக்கு? see mouse pointer 1 minute. This conference will now be recorded. Now நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ யூஸ் வேர்ஹவுஸ் கொடுத்துட்டு இப்போ கரண்டா செந்தமிழ் என்ன வேர்ஹவுஸ் இருக்கு நம்ம கிட்ட? see mouse pointer active என்ன இருக்கு? ஸ்னோ வேர்ஹவுஸ் dev இருக்கு. இது ஆக்டிவா இருக்கு தெரியுதா? you can see some green color dots இருக்கு. green color dots இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுங்க யூஸ் வேர்ஹவுஸ், நான் என்ன பண்ண போறேன் மை ப்ராட்ஸ்னு ஒரு வேர்ஹவுஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆக போறேன், அதை ஆக்டிவா மாத்த போறேன். தட்ஸ் a use command. you want to make it active, use my prods னு இருக்கா, இது என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இது ரன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னங்க ஆயிடுச்சு? மை ப்ராசஸ் மாறிடுச்சு, ஆக்டிவ் செஷன் மாறிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல போயிட்டு உங்க டிஎம்எல் லோடிங் அன்லோடிங் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் யூசிங் கிரியேட்டிங் அண்டர் த அக்கவுண்ட் அட்மின் ரோல்ல தான் இருக்கேன். நான் வச்சுங்க அக்கவுண்ட் அட்மின் ரோல்ல தான் இருக்கேன். ஃபைன். லாஸ்ட் கமாண்ட் ஐ கோயிங் டு ஷோ last command I going to show 1 minute like என்ன கமாண்ட் எடுத்தேன்? வேர்ஹவுஸ் கமாண்ட் இதுன்னு யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கமாண்ட் ரைட் டிராப் பண்ணியாச்சு, யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணியாச்சு. ஷோ வேர்ஹவுஸ் ஆல்ரெடி எல்லாம் தெரியும். ஓகேங்களா, ஷோ வேர்ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா நான் இப்போ ஷோ பண்ணி காட்டுறது தான். நான் காமிச்சேன் பாருங்க, ஷோ வேர்ஹவுஸ் போட்டு எத்தனை வேர்ஹவுஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அதை காட்டுறது. இல்ல எனக்கு குறிப்பிட்ட வேர்ஹவுஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், லைக் பட்டன் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டார்டிங் எண்டிங் எங்கேயாவது ஸ்னோ வேர்ஹவுஸ் டிவன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கொடுன்னு சொல்லி கொடுக்குறேன். ரன் பண்ணுங்க. It will give the list of columns. You can get all the details of your warehouse. This is how you can create a cluster. In the cluster I have shown around 6 different options to create a warehouse, to alter a warehouse, to describe a warehouse, to drop a warehouse, to use a warehouse, and then can show the warehouse. Now I am going to close session right now.